வெல்கம் டு அவர் சேனல். முருங்கை மரம் சின்ன கட்டிங்ஸ்லேருந்து ஈஸியாக வளர்க்கலாம். இதுக்கு இப்போ நான் 2 தண்டு எடுத்திருக்கேன். இதில் சைடில் இருக்க பிரான்ச்சஸ் லீவ்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்டோட சுற்றளவு மினிமம் 1 இன்ச்னாவது இருக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வேர் வைக்கும். சீக்கிரம் வேர் வைக்கணும்னா இந்த மாதிரி கணுக்கள் ரொம்ப முக்கியம். 1 அப்படி இல்லைன்னா 2 கணுக்கள் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் வச்சாதான் சீக்கிரத்தில் இது வேர் வைக்கும். இதை இந்த தண்டை நான் ஒரு 2 இன்ச் ஹைட்டுக்கு நான் மண்ணுக்குள்ளே வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு லைட்டாக அந்த ஸ்கின்னை மேலே இருக்க ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இதுவும் நமக்கு வேர் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு முருங்கைக்காய் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ நான் 2 தண்டையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாட்டில் நான் வெறும் மண் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த மண்ணு கூட வேறு எந்த உரமும் நான் சேர்க்கல. இப்போ உரம் சேர்த்திங்க அப்படின்னா தண்டு அழுகி போயிடும். இந்த தண்டில் நல்லா வேர் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உரம் சேர்க்கணும். இப்போது மணல் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்க இடத்துல சில நேரம் பூஞ்சை தொற்று ஏற்படும். அதுக்காக நம்ம ஃபங்கிசைட் பவுடர் யூஸ் பண்ணுறோம். இந்த பவுடர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் டூத் பேஸ்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணியிருக்க இடத்துல அப்ளை பண்ணி விடலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த கட் பண்ணியிருக்க இடத்துல தண்ணி உள்ளே போகலாம். அப்படி டஸ்ட்டு அதெல்லாம் உள்ளே போனால் அந்த ஃபங்கஸ் தொற்று ஏற்படும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் இந்த இடத்துல டூத் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா காஞ்சி போயிடும். ஸோ இந்த இடத்துல தண்ணி அந்த மாதிரி போகாது. இந்த கட்டிங்ஸ் அழுகி போகாது. அதனால் இப்படி நம்ம பண்ணுறோம். 2 நாளைக்கு ஒரு டைம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இந்த தொட்டியை நிழல்லே வைங்க, வெயிலில் வைக்காதீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது 27 டேஸ். 27 டேஸில் ஒரு கட்டிங்ஸில் மட்டும் தளர் வந்திருக்கு. உங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது 30 டேஸ். 30 டேஸில் 2 கட்டிங்ஸ்லேயுமே தளர் வந்திருக்கு. ஸோ 30 டேஸ்லேயே நம்ம முருங்கை மரத்தை சூப்பராக வளர்த்துடலாம். இப்போ இதை மண்ணுக்கு மாற்றி வைக்க வேண்டாம். ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் மண்ணில் மாற்றி வைங்க. அப்போ இது இன்னுமே நல்லா வளரும். அதுக்கப்புறம் உரம் கொடுத்துக்கலாம். இது போல் கார்டனிங் அப்புறம் கிச்சன் வீடியோக்களை பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹைப் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் ஆகும். தேங்க்யூ.